அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா, இட்ஸ் 2021 ஜீப் கம்பஸ். இது ஒரு 4 வீல் டிரைவ் கார், டீசல் ஆட்டோமேட்டிக் கலர். இது வந்து ஒரு எக்ஸாட்டிக்காக ரெட், ஃபெராரி ரெட் தான், அப்படியே சேம் ஃபெராரி ரெட். அண்ட் டிசைன் கார்ஜியஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு ஜீப்போட டிப்பிக்கல் 7-ஸ்லாட் கிரில். இது ஜீப்புக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரேட்மார்க் டிசைன் தான் சொல்லணும். பார்க்க அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே அந்த ஏர் வெண்ட்டை தூக்கிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து அடைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க. அண்ட் நல்லா ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது பிளாக் கலர். அதை சுற்றி வந்து ஒரு கிரே கலர், ஒரு டார்க் கிரே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சுற்றி கீழே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கும் கூட இருக்கும். ஸோ பியானோ பிளாக் ஃபினிஷிங்கும் நல்லா தான் இருக்குது. அது ஃபீல் பண்ணுறதுக்கு சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஜீப் நல்லா ஒரு கிரானைட் கல்லை தொடுற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. சிங்கிளாக போல்டாக பெருசாக எல்லோரும் படிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கீழே இந்த கேமரா 360 டிகிரி கேமராக்காக இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் கூல் ஃபீச்சர், அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோவில். அண்ட் இங்கே வந்து ஹேர் வெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரேடியேட்டர் கிரில்ல கூல் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லா கார்லையும் பார்க்குறத மாதிரி கீழே வச்சுருக்காங்க. அண்ட் டோ ஹுக் அண்ட் பியானோ பிளாக்லேயே வந்து ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படியே வளைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு எல்இடி ஃபாக் லேம்பும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தா ஒரு எக்ஸகான் ஃபினிஷிங்கில், அதாவது ஆறுகோணம் அந்த ஃபினிஷிங்கில் வந்து ஏர் இன்டேக்ஸ் இருக்குது, வென்ட்ஸ் இருக்குது. அது ஒரு பிளாஸ்டிக் தான். அண்ட் கீழே வந்து ஒரு ஃபாக்ஸ் கிரேயில் வந்துட்டு ஒரு ஸ்கஃப் பிளேட் மாதிரி இருக்குது. பட் இட் இஸ்ன்ட் அ ஸ்கஃப் பிளேட், ஜஸ்ட் ஒரு பம்பருக்கு டிசைன் மாதிரி தான். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி ரேப் அரவுண்ட் ஃபினிஷ். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஹெட்லாம்ப்ஸ், இது வந்து ஜீப்போட எல்இடி ப்ரொஜெக்டர் யூனிட்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸ், நோ ஃபுல் எல்இடிஸ். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜீப் பர்ஃபார்மன்ஸ் எல்இடி அப்படின்னு போட்டிருப்பாங்க, as you can see there. அண்ட் சைட் ரிஃப்ளெக்டர்ஸ் ஃபார் விசிபிலிட்டி ஆஃப்கோர்ஸ். நம்ம இப்போது இன்ஜின் இருக்கிற இடத்த போய் பார்ப்போம், என்ஜின் பே ஆஃப் த கார். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் கொடுக்கல, மேனுவலாக அந்த ஸ்டிக்கை வச்சு நம்மளே நிற்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஜீப் டர்போ டீசல் ஃபியட் கிறிஸ்லரோட ஓன் என்ஜின் இது, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண என்ஜின். அண்ட் பார்த்தா வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இன்ஜின் கவர் போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க, கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது, கசமுசம் இல்லை. அண்ட் இன்ஜின் வந்து உள்ளே தள்ளி இருக்குது ஃபார் சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேஃப்டிக்கு. அண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் ஃபார் ரெடியூசிங் தி NVH. அண்ட் டயர்ஸ் பற்றி பார்த்தோன்னா, இந்த பிரிட்ஜ்ஸ்டோனோட 225/55 R18" டயர்ஸ். இது வந்து ஒரு ரேசர் கட் ஃபினிஷ், பார்த்தா தெரியும். அண்ட் லுக்ஸ் கூல் ஆக்சுவலி. இங்கே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சில்வர் சரவுண்ட்ஸ். அண்ட் ஜீப் ரிட்டன் தேர். அதை சுற்றி 5 போல்ட்டு. அண்ட் உள்ளே வந்து டிஸ்க் மேசிவ் சைஸில் இருக்குது, as you can see there. and alloys look great. and இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸகான் இருக்கும், அதாவது வீல் ஆர்ச். எக்ஸகான்னா ஆறுகோணம், செமி ஆறுகோணம். ஸோ இதை வந்து இப்போ பாடி கலரில் பண்ணிட்டாங்க, அதுதான் வந்து பார்க்க டிஸ்டிங்டிவாக இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும் ஒரு எக்ஸகான் 1 2 3 ஆங்கிள்ஸில் இருக்கும். அண்ட் கம்பஸ் லோகோ இது வந்து சைடில் இந்த ஹைட்டில் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த லெவல் வரைக்கும் தான் இந்த கார் வந்து தண்ணியில் போக முடியும், இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிரானைட் ஃபீல் கொடுக்குது அந்த கம்பஸ் லோகோ. அண்ட் சைடில் கிரே கிளாடிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஒரே டோனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரோமே இல்லை. அண்ட் இந்த ORVM இது ஒரு கிளாஸி பலன்னு இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ். அண்ட் அதுக்கு கீழே ஒரு கேமரா அண்ட் ஒரு சென்சார் ஃபார் 360 டிகிரி பார்க்கிங். அண்ட் இந்த ரூஃப் பில்லர்ஸ் பாருங்கள், அதே கிளாஸி ஃபினிஷ் கிரே. ரெட் வாங்கினா இந்த கலரில் வரும். அண்ட் நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் ஒரு லோவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், நாட் ஸோ எலிகென்ட். அண்ட் வைப்பர்ஸ் டியூவல் பிளேட் வைப்பர்ஸ், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், ஃபியட் காஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க, as you can see. அண்ட் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் சென்சார். அண்ட் இங்கே வந்து ஒரு பிளாக் பீடிங், நாட் க்ரோம், கிரேட், தம்ஸ் அப். அண்ட் இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ். அண்ட் ரூஃப்க்கு வந்து கான்ட்ராஸ்டாக. அண்ட் பேனராமிக் சன் ரூஃப், as you can see. அண்ட் இங்கே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது, நாட் ஸோ எலிகென்ட், ஷார்க் ஃபின் மாதிரி இல்லை, ஒரு லோவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் தான். அண்ட் ஸ்பாய்லரும் இல்லை. ஸ்பீக்கிங் ஆஃப் டிசைன், உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியும் ஒரு கிரே கலர் மேட் கிரே ஃபினிஷில் ஒரு பீடிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹெண்டில் ஆரம்பித்து இங்கே வந்து கேரி ஆன் அப்படியே மேலே போகும். ஸோ ரேப் அரவுண்ட் ஃபீல் கொடுக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு பாடி கலர்ட் பேனல், இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக், அப்புறம் இங்கே வந்து ஒரு குவார்ட்டர் பேனல். இதுதான் வந்து ஃபியூவல் லிட் ஓப்பனர், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் டீசல் டேங்க் இன்லெட் அங்கே இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். வீல் ஆர்ச்சஸ் சேம் சைஸ், ஸோ நத்திங் சேஞ்ச். அண்ட் ஒரு இலாங்கேட்டட் வியூ காட்டுறேன், ஜஸ்ட் பின்னாடி போய் காட்டுறேன். ஒரு மொத்தமாக ஒரு சைட் ப்ரொஃபைல். கம்பஸில் எவ்வளோ ஹைட்டில் எழுதியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் தண்ணியில் போகலாம். அண்ட் கலர் வேறு லெவலில் இருக்குது, ஆனஸ்ட்லி சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து ரியர் ப்ரொஃபைல், ரியர் செக்ஷன் ஆஃப் தி கார். லுக்ஸ் அமேசிங். எனக்கு எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ் கார், ஐ கெஸ். அண்ட் இது வந்து எல்இடி டெயில் லேம்ப் யூனிட், கம்ப்ளீட் எல்இடி. அண்ட் இது வந்து ஒரு எல்இடி டியூப் ரன் ஆகுது. அண்ட் இங்கே வந்துட்டு அது கிரே ஃபினிஷ், அதே பீடிங் வந்து அந்த எண்டில் ஆரம்பித்து
ஸோ அப்படியே வந்து ஒரு ரேப் அரவுண்ட் சுற்றி காரை கண்டினியூ பண்ணிகிட்டே வரும். அந்த கார் எங்கெல்லாம் போதும் அந்த பக்கம் போய் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஓஆர்விஎம்ஸ் மிரர் கிட்ட முடிஞ்சிடும் கரெக்டாக அந்த கிரே ஃபினிஷிங்கில். ஸோ தாட்ஃபுல் டிசைன் தான் சொல்லணும். அண்ட் பாருங்கள், இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக், ரியர் டிஃபாகர், ரியர் வைப்பர் அண்ட் ஜீப் சேம் கிரானைட் ஃபீல், அதே ஃபீல் தான் இருக்குது. அண்ட் மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட்ஸ், தேர்ட் பிரேக் லைட்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு டாப் அண்ட் வேரியண்ட், நியூ வேரியண்ட், எஸ் பிராண்டிங், சிங்கிளாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எஸ் பிராண்டிங். கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப், இது வந்து அலஜன். அண்ட் இது வந்து ஒரு சென்சார், செகண்ட் ஜெனரேஷன் அல்ட்ராசானிக் ஒன்ஸ். அண்ட் டோ ஹுக், ட்ரெய்லர் டோ பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு எக்ஸாஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது பிகாஸ் இட்ஸ் அமெரிக்கன் கார். அண்ட் இங்கே வந்து ஒரு டெயில் கேட் ஓப்பனர். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4-wheel drive பேஜிங் பார்ப்போம். லுக்ஸ் அமேசிங்கில் 4x4. ஸோ பூட் ஸ்பேஸ் காட்டுறேன். பிஃபோர் தட் இந்த கார் வந்து ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை, ரொம்ப ஹைட்லாம் இல்லை. அண்ட் பூட் வந்து ஆட்டோமேட்டட் பூட், ஜஸ்ட் ஒரு பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். ஸோ இது மேலே போனதால் சைடில் இருக்கிற எல்இடி லைட்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து யூஎஸ் ஃபெடரேஷன் லா. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு 438 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஸ்கொயராக இருக்குது. அண்ட் லோட் லிப் சுத்தமாக இல்லை, கம்ப்ளீட்லி ஃப்ளாட். அண்ட் ஒரு கார்பெட் ஃபீல் இருக்குது, ஃபினிஷிங் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் உண்மையிலே. அண்ட் இங்கே வந்து ஒரு ஹுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. அண்ட் வேறு ஒன்றும் இந்த பக்கம் இல்லை. அண்ட் இது ஒரு சப்வூஃபரை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60-40 ஸ்ப்ளிட். அண்ட் பார்சல் ஷெல்ஃப். இன்ட்ரெஸ்டிங் பிட்டு இங்கே இருக்கிற ஜீப்போட ரேங்கர் டிசைன் தான். அந்த 7 ஸ்லாட் கிரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 2 ஹெட்லைட் தார் மாதிரி இருக்குல்ல பார்க்க. அண்ட் மேனுவலாக மூடிக்கலாம், பட் எதுக்கு மேனுவலாக மூடணும், ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டெயில் கேட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ராஜா தான், காசு இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ மூடியாச்சு. நான் வந்து ரியர் சீட் ஸ்பேஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி டோரை பற்றி பார்த்துருவோம். இந்த டோர் வந்து ஹெவியாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது, டபுள் ஸ்டிச்சிங் லெதர் கொடுத்துருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஃபினிஷிங் வந்து பக்கா அண்ட் ஃபீல்ஸ் ஸோ சாஃப்ட். அண்ட் இங்கே பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ். அண்ட் கீழே பாருங்களேன், அட்டென்ஷன் டு டீட்டெயில். உள்ளே கூட ரேங்லரோட டிசைன், எதுக்கு கம்பஸில் ரேங்லர் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர். அண்ட் இது வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் மெட்டல் ஃபீல் இருக்குது. அண்ட் ரொம்ப சால்ட்டாக இருக்குது. அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ட்வீட்டரும் இருக்குது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் ஸ்பேஸ், மிஸ்டர் சஞ்சய், ஸ்பேஸ் எப்படி இருக்குது? பிரிட்டி டீசன்ட். ஹெட்ரூம் தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல? அவ்வளோதான். ஓகே, எப்படி அண்டர் தை சப்போர்ட் எப்படி இருக்குது? நாட் ஸோ கிரேட், ஓகேஷாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உட்காந்து பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோட ஹைட் 6 feet 2 inches. அண்ட் லெக் ரூம் இஸ் ஓகே, மோர் தென் ஓகே. அண்ட் இங்கே வந்து டோர் செம்ம தட். அண்ட் கிராப் ரேல்ஸ் வித் yellow lights. அண்ட் இங்கே வந்து நல்ல ஒரு கான்டர் இருக்க சீட் வந்து எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்டபுளில் இருக்குது. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் எனக்கும் லேக்கிங் தான். அண்ட் இங்கே வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு நாப். அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ். இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட். அண்ட் கீழே வந்துட்டு ஒரு 12 volt பவர் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பட் தேர்ஸ் நோ கப்பி ஆர் ஸ்டோரேஜ். அண்ட் சீட் பேக் பாக்கெட்ஸ். ஸோ இங்கே தான் வச்சுக்கலாம் ஃபைல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் லைக் தட். அண்ட் இந்த வந்து ஃப்ளோர் ரம்ப் வந்து ஓகே, ரொம்ப வந்து இந்த ஸ்கோடா அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஓகே டீசென்ட் மேனேஜபிள் தான். அண்ட் சைடு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸும் இருக்குது, ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள், ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆஃப்கோர்ஸ். அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் இருக்கிறதால எனக்கு ஹெட்ரூம் வந்து என்னோடய முடி வந்து ரூஃபில் வந்து உரசிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு நெகட்டிவ். அண்ட் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிட் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து லாக்குக்கான ஒரு லோகோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ லாக்கில் இருக்குது, இப்போ அன்லாக்கில் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கூலாக இருக்குது. அண்ட் ஹைட் அட்ஜஸ்டர், சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர். அண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் பூட் ஸ்பேஸும் பார்த்தாச்சு. டோஸ் ஃபீல் ரியலி ஹெவி அண்ட் வாட் அ தேர்ட் மேன். ஸோ ஒரு குவிக் வாக் அரவுண்ட், ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி, சப்போஸ் நீங்கள் டிசைன் மறந்துட்டிங்கன்னா. ஸோ டிசைன் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்குதுன்னு நான் சொல்லணும். அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆல்பைனோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ். அண்ட் அதை சுற்றி ஒரு பியானோ பிளாக் சரவுண்ட். அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் லோவர் ஆஃபில் வந்து நாட் ஸோ கிரேட். அண்ட்
டாப் ஆஃப் தி இதில் வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ டபுள் ஸ்டிச் லெதர் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. அண்ட் மெமரி சீட்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா, இப்போ உங்கள் வீட்டில் டிரைவர் ஓட்டுறாங்க, நீங்கள் ஓட்டுறீங்கன்னா டிரைவர் 1 பொசிஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் 2nd பொசிஷன் வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் மாற்ற தேவையில்ல. அண்ட் எஸ் வந்து செட் ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டியது தான். தட்ஸ் இட். ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் சீட்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். இங்கே வந்து கீழே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து கீழே எந்த அளவுக்கு முன்னாடி போகணும் பின்னாடி போகணுன்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பேக்கஸ்ட் ஆங்கிள். ஸோ இது வந்து சாஞ்சிக்கலாமா இல்லை நிமிர்ந்து உட்காந்துக்கலாமான்றது. அண்ட் இது வந்து லம்பார் சப்போர்ட். இப்போ லம்பார் சப்போர்ட் காட்டுறேன். இதுதான் வந்து சைட், இந்த போல் ஸ்ட்ரிங் அப்படியே கொஞ்சம் அக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹேண்டிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சீட்ஸ் தெம்செல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து ஒரு ஜென்யூன் லெதர் சீட்ஸ். இது வந்து ஒரு கூல்டு சீட்ஸ். ஆக்சுவலி இதுக்குள்ளேருந்து ஏசி வரும், நம்ப முடியுதா, இதுக்குள்ளேருந்து ஏசி வரும். அண்ட் ஜீப் பிராண்டிங். ஆல்சோ இந்த காரில் டெட் பெடல் இருக்குது. அண்ட் லோவர் ஆஃப் தி டேஷ்போர்டு வந்து குவாலிட்டி இஸ் ஓகே, நாட் ஸோ கிரேட். மேலே அளவுக்கு இல்லை, கீழே அதான் சொல்ல வரேன். பட் ஓகே, நாட் பேட். அண்ட் டோர்ஸ் எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தான், நல்ல பில்ட் குவாலிட்டி. அண்ட் இதுதான் வந்து டேஷ்போர்ட். ஸோ ஒரு நிமிஷம் நான் சீட்டை வந்து பின்னாடி தள்ளிக்கிறேன். இதுதான் வந்து டேஷ்போர்ட். நல்லா வந்து ஒரு இடத்துல பிளாஸ்டிக் இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்லணும், ஒரு இடத்துல பிளாஸ்டிக் இல்லை இந்த டேஷ்போர்ட்குள்ளே. ஸோ இந்த ஸ்டியரிங் பற்றி நான் பேசி ஆகணும். இது ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், ஜென்யூன் லெதர் யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோ டபுள் ஸ்டிச்சிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த ஆன் பேட் கூட அவ்வளோ ஹோல்ட் பண்ணவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ஜீப் பிராண்டிங், குரோம், பியானோ பிளாக் அண்ட் ஜீப். ஸோ எல்லாமே வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட், அந்த கண்ட்ரோல்ஸ், அதுக்கான கண்ட்ரோல்ஸ். அண்ட் ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பாட்டம் கொடுக்காம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் கியர் லீவர், இது கூட வந்து ஒரு லெதர் ரேப் தான். அண்ட் இங்கே வந்துட்டு பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல் ரிவர். அண்ட் இது வந்து ஒரு மோட், என்ன மோடில் இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் அகேன் I'll turn on the car, பிரேக்ஸ் ப்ளஸ் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பஸ் அப்படின்னு ஒரு கிராஃபிக்ஸ் வருது. லுக்ஸ் கூல். அண்ட் ஜீப் பிராண்டிங். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மோட் இருக்குது, சாண்ட் ஆர் மட், அப்புறம் ஸ்னோ. இதுக்கு கம்பைன் பண்ணி ஆட்டோவில் வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்னோ, இட்ஸ் அ யூஸ்லெஸ் ஃபீச்சர் ஃபார் இந்தியா. குலு மணாலி அண்ட் காஷ்மீர் தவிர யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் ஃபினிஷிங் இருக்கும் கீழே. அதை சுற்றி வந்து ஒரு கிராஃபிக், நல்ல சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்துட்டு ஒரு டபுள் ஸ்டிச் லெதர். டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே லெதர் தான், ஒரு இடத்துல பிளாஸ்டிக் இல்லை. அண்ட் ஸ்டிச்சிங். அண்ட் இந்த ஏசி வென்ட், இது ஒரு Audi A6ல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்து அப்படியே சிங்கிள் வெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பார்த்தா ஏசி இருக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் இங்கே வந்து ஒரு 10.1 inch டச் ஸ்க்ரீன் யூனிட். நம்ம வந்து வால்யூம் இங்கேருந்து கூட நம்ம மாற்றிக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பட்டன் தெரியுதா. ஸோ இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் இந்த சைடு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சேனல், இந்த சைடு வந்து அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இது பண்ணால் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. வால்யூம். ஸோ வால்யூம் ராக்கர்ஸ் இங்கே இருக்குது. கூலில் செம்ம. ஆனால் பேஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி இஸ் ரியலி குட். அண்ட் இது வந்து ஒரு ஆல்பைன் சிஸ்டம், ஜப்பான் கம்பெனி, 9 ஸ்பீக்கர்ஸ் சிஸ்டம் இது. அண்ட் சென்டர் ஸ்பீக்கர், சப் வூஃபர் எல்லாமே பார்க்க. அண்ட் இந்த காரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஒயர்லெஸ் கார்ப்ளே. நம்ம வந்து ஒயரே வேணாம், நம்ம வந்து ஒயர்லெஸ் கார்ப்ளே இட்ஸ் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னு நான் அதை தான் சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப ஸ்லிக்காக இருக்குது. அண்ட் யூ கனெக்ட் ஃபீச்சர், இதில் வந்து நம்ம எப்படி இண்டியாவோட ப்ளூ லிங்க் மாதிரி யூ கனெக்ட், ஃபோன்லேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த காரை திருடிட்டு போயிட்டாங்கன்னா கூட ஃபோன்லேருந்து நம்ம இந்த காரை ஒரு டாய் மாதிரி டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் க்ளவ் பாக்ஸ், இது எப்படி திறக்குது பாருங்களேன். ப்ளஷ்ஷாக அப்படி ஸ்லோவாக இறங்கும், டக்குன்னு இறங்கிடாது. அண்ட் உள்ள லைட் இருக்குது, நல்லா டீப்பாக இருக்குது க்ளவ் பாக்ஸ். சில்டு க்ளவ் பாக்ஸ், ஜூஸ் வச்சுக்கலாம், என்னென்ன வச்சுக்கலாம், நல்லா சில்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஆட்டோ டெமிங் மிரர், மேனுவல் டெமிங் கிடையாது, பவர் பட்டனும் இருக்குது. அண்ட் சன்வைசர்ஸ், மிரர் இருக்குது, லைட் இல்லை. அண்ட் ஈவன் டோல் ரிசிப்ட் ஹோல்டரும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு மைக் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து கிராப் ரெயில். அண்ட் சன்வைசரில் மிரர் இருக்குது, there's no லைட். அப்புறம் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த சன்ஷேட்ஸ் வந்து பாதி வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு, அப்புறம் டாப் இந்த மேலே இருக்கிற கிளாஸ் வந்து அதுவும் ஒரு பாதி தூரம் வரைக்கும் போகும் பாருங்கள். அண்ட் இது வந்து ஒரு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸ். அண்ட் லைட், இந்த கேபின் லைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லோ லைட்ஸ். அண்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த சன்ஷேட் வந்து ஃபுல்லாக போகும். ஸோ அவ்வளோதான், கண்ணாடி போகாது, எந்த காரிலுமே போகாது. அண்ட் திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும்.
இதுதான் வியூ ஃப்ரம் டிரைவர் சீட். அண்ட் வண்டி எப்படி ஆன் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். அதை சுற்றி ஒரு டார்க் பிளாக்ல ஒரு சரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து வைப்பர் ஸ்டாக்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் டிப் ஸ்விட்சும், அதாவது அந்த டாகிள்ஸ் இருக்கும். அண்ட் ஹெட்லைட் பிளேஸ்மெண்ட், அதாவது இங்கே வச்சுருக்காங்க, ஹெட்லைட் மேலே வச்சுருக்கலாம். ஸோ கீழே இருக்கிறதா பிளேஸ்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஆஃப், டிஆர்எல்ஸ், லோ பீம், ஐ பீம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டும் ரியர் ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஹெட்லைட்டோட ஹைட் லெவல் அட்ஜஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இன்டென்சிட்டி, எவ்வளோ ஷார்ப்பாக லைட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் டபுள் ஸ்டிச்சிங். அண்ட் ஏசி வெண்ட் இருக்கிறதே தெரில, அதை விட மோசம் ரைட் சைடில் இருக்கிற அந்த கண்ட்ரோல்ஸ், அது இருக்குன்னே எனக்கு தெரில, அவ்வளோ சின்னதாக மைன்யூட்டாக இருக்குது. அண்ட் டாப் ஆஃப் த டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே வந்து ஹை குவாலிட்டி ப்ளஷ் மெட்டீரியல்ஸ் தான், தொடவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈட் இறங்கலை, உண்மையிலே அதை சொல்லணும். அண்ட் சென்டர் கான்சோலில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷ், அதை சுற்றி வந்து ஒரு பியானோ பிளாக். இங்கே வந்து பார்த்தா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னா என்னென்னா, வண்டி வந்து நம்ம சிக்னலில் இருக்கும் போது வேஸ்ட் பண்ணாதில்ல அந்த ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அதான் பேசிக்கலி. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆஃப் ஆன் ட்ராக்ஷன், அதாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ராக்ஷன் வேணுமா நம்ம. அண்ட் அசாட் ஸ்விட்ச், பார்க்கிங் சென்சஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஏர் பேக்கையும் பேசஞ்சர் ஏர் பேக்கையும் ஆஃப் பண்ணிக்கலாம், அதுதான். அண்ட் கீழே வந்து ஏர்கான் வெண்ட், அதை சுற்றி ஒரு ஸ்லைடர் இருக்குது, ஆஃப் ஆன் பண்ணிக்கிறது. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஏசி கண்ட்ரோல், இது ஒரு டியூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல்ஸ், ரொம்ப கொசன்னு இருக்குது, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியாது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஆஃப் பட்டன் பாருங்கள், ஸோ வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், தட்ஸ் இட். அண்ட் இங்கே வந்துட்டு ஆட்டோ ஹோல்ட் அப்படின்னா டிராஃபிக்கில் வந்து அடிக்கடி பிரேக் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இதுவே வந்து நம்ம பிரேக்கில் வச்சுக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு 4 வீல் டிரைவ் லோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 4 வீல் டிரைவ் லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் வந்து ஆஃப் ரோட் மோட்ஸ், நான் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டிசென்ட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஃபீச்சர், கார் இறங்குற மாதிரி இருக்கா. ஸோ இந்த கார் இறங்குறது எப்படின்னா, நம்ம இப்போ திருப்பதி மலையிலேருந்து இறங்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா நம்ம பிரேக்ஸ் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, கார் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே பிரேக் பண்ணிக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் அதுவே ஆக்டிவேட் பண்ணி கார் கரெக்டான மோஷனில் போகும். அண்ட் பியானோ பிளாக் ஃபினிஷ். அண்ட் சீப் வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இருக்குது. அண்ட் டாப் ஃபீச்சரே வந்து இங்கே டைப் சியும் கொடுத்துருக்காங்க, அண்ட் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் ஃபீச்சர். இப்போ வர எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ்லேயே வந்து டைப் சி தான் இருக்குது. அண்ட் அமெரிக்கன் பீப்புளுக்காகவே இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ட்ரிங்க் ஹோல்டர், உள்ளே வந்து ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் வச்சுருக்காங்க, க்ரிப்பாக இருக்கும். அண்ட் ஆம்ரெஸ்ட் லெதர், சின்னதாக இருக்குது ஆக்சுவலி, ரொம்ப பியூனியாக இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணால் அதோட லைக் நாட் ஸோ பிக், ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஆர் ரிவர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு லைட் தீம்டு கார், எல்லாமே வந்து லைட் கலர்ஸில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டார்க் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் சீட்ஸ் ஒயிட் கலர் சீட்ஸ். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு டேன் லெதர், இது வந்து பென்ட்லி காரோட ஃபீல் கொடுக்குது. இது வந்து ஃபினிஷிங் இல்லை, டேன் லெதர், ரியல் லெதர். அண்ட் இங்கே வந்து ஒரு சில்வர் ஆக்சென்ட் சரவுண்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கு நடுவில் வந்து ஒரு டெக்ஸ்சர் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஃபேபுலஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் ஆர் ஃபேசினேட்டிங். அண்ட் இங்கே பாருங்களேன், ஸோ ட்ரூ லக்ஸுரியஸ் கார் மாதிரி இதை ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் எல்லாமே லைட் சீட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா லைட் சன்ரூஃப். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒயிட் ஐவரி கலரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லைட் தீம்டு காரோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து 10.5 inch யூனிட். இது வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லி டிஜிட்டல், ஓகேவா. ஒன்று கூட அதெல்லாம் கிடையாது. லெஃப்ட்டில் இருக்கிறது டாக்கோமீட்டர், அதாவது ஆர்பிஎம் மீட்டர். ரைட் சைடில் இருக்கிறது ஸ்பீடோமீட்டர். அண்ட் ரைட் சைட் கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூவல் மீட்டர் காட்டும். அண்ட் நடுவில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். லெஃப்ட்டில் வந்து டெம்பரேச்சர் மீட்டர். ஸோ மேலே வந்து இந்த பீன் போட்டிருக்கா, அது வந்து டிரைவ் மோட். அண்ட் இப்போ வந்து ஹெட்லைட்ஸ் ஆனில் இருக்குன்னு காட்டுது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை வச்சு நான் இப்போது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணேன்னு வைங்களேன், இப்போ எல்லாமே டிஜிட்டலாக வந்துடுது. 0 km ஸ்பீடில் வரும். கீழே வந்து அந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து 1 2 3 4 5 6 மாதிரி அப்படி காட்டுறாங்க. அண்ட் இது வந்து டெம்பரேச்சர், ஓகேங்களா. அண்ட் மியூசிக்கோட இதை பற்றி, இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். எவ்வளோ காற்று இருக்குன்றதை நம்ம பெட்ரோல் பங்க்கில் போய் பார்க்காம இங்கேயே பார்த்துக்கலாம். அண்ட் எவ்வளோ வந்து நம்ம அந்த ட்ரிப் மீட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. அண்ட் இது வந்து மைலேஜ் 6.4 km/L கொடுக்குது 250 km. அண்ட் டிரைவிங் டைம் காட்டுது. ஸோ இது ட்ரிப் பி, ட்ரிப் ஏ, அண்ட் அவ்வளோதான் இது. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் டெரைன் சிஸ்டம். நான் இப்போ ஆட்டோவில் வச்சுருக்கு அப்படின்றதால இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன மாதிரி சர்ஃபேஸ், நம்ம மண்ணில் போகிறோமா ஸ்னோவில் போகிறோமான்றது ஏற்ற மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ இதுதான் வந்து டெரைன் ஸ்டேட்டஸ் காட்டுறது. மியூசிக் வந்து மியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது வந்து ஸ்டோர் மெசேஜஸ். இதை வந்து ஏதாவது டெம்பரேச்சர், ஏதாவது இன்ஜினில் வந்து சிஸ்டம் வார்னிங் சொன்னால் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
கூலண்ட்டோட டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, இது அப்புறம் வந்து ஆயில் டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, பேட்டரியோட வோல்டேஜ் இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு அனாலிட்டிக்ஸ் வந்து நான் இங்கே கீழே வந்து காட்டுறது. அண்ட் ரேஞ்ச் 272 kilometers ஆஃப் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் டு டிரைவிங் அண்ட் யப். ஸோ சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டுங்க அண்ட் ரேஷாக ஓட்டாதீங்க. அண்ட் நான் ரிவர்ஸ் கேமரா 360 டிகிரின்னு சொன்னேன்ல, ஸோ நான் அதை போட்டு காட்டுறேன். 360 டிகிரினா ஸோ இதான் வந்து 360 டிகிரி கேமரா. ஒரு மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து காட்டுற மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஸோ நல்லா லெஜிபிளாக இருக்குது. உங்களுக்கு குழந்தைங்க பின்னாடி இருந்தால் கூட நல்லா ஈஸியாக தெரியும். அண்ட் தேர்ஸ் மல்டிபிள் வியூஸ், எந்த சைட் பார்க்கலாம், அது ரிவர்ஸு அண்ட் இது வந்து முன்னாடி எப்படி இருக்குது அண்ட் ஓவரால் இது வந்து மேலேருந்து டாப் வியூ மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் டு டிரைவிங். ஸோ இந்த கார் நம்மக்கிட்ட இருக்கிறது இட்ஸ் ஜீப் கம்பஸ் 2021 வெர்ஷன். இது வந்து ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் 2 liter டீசல் ஆட்டோமேட்டிக். இந்த கியர் பாக்ஸ் இட்ஸ் 9 speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். நான் வண்டி எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது வந்து இது டீசலாக பெட்ரோலான்னு தெரியல, அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜின். வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. சவுண்ட் வந்து நல்லா வெளியிலேருந்து வந்து கக்கூண்டாக இருக்குது. அதாவது ஒரு கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பைக் அந்த ஈவன் புல்லட் இப்போ பாஸ் பண்ணால் கூட அந்த வைப்ரேஷன்ஸ் உள்ளே வரல. ஸோ அந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொபஸ்ட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்டேரிங் எடுத்து வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஓட்டிட்டேன். ஸோ எடுத்து ஓட்டும் போது என்ன இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா, ஸ்டேரிங் வந்து ஒரு மீடியமான வெயிட்டில் இருக்குது. இது வந்து என்னதான் வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்காக இருந்தாலும் லோ ஸ்பீட்ஸில் போகும்போது லைட்டாக வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த காரில் அப்படி இல்லை. இது ஏன் லூஸ் பண்ணேன்னா, இந்த ஜீப் ஸோ வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணது. இப்படி ஓட்டும் போது தான் வந்து நமக்கு ஒரு எஸ்யூவி ஃபீல் கண்டிப்பாக தரும். அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் வந்து வெயிட் வந்து நல்லாவே கெயின் பண்ணுது. அண்ட் இது ஒரு 9 speed ஆட்டோமேட்டிக் சொன்ன மாதிரி கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருக்குது. அதாவது லைட்டாக டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஒரு டைம் எடுத்துக்கிறது. ஒரு 3000-4000 RPM வரைக்கும் போய் கியர் ஷிஃப்ட்ஸ் ஆகிறதால கொஞ்சம் இன்ஜின் வந்து சவுண்ட் போட ஆரம்பிக்குது. அண்ட் இது நல்லா ஐ செட்டில் இருக்கிறதால ஸோ ஒரு கமாண்டிங்கான வியூ இருக்குது. ஒரு எஸ்யூவி ஓட்டுற அந்த பானட் லைன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரெசன்ஸ். இந்த கார் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. நம்ம வந்து ஒரு நார்மல் ஹேட்ச்பேக் செடான் ஓட்டுறதை விட இது கொஞ்சம் வைடாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும். லைக் ஒரு கிரெட்டா மாதிரி ஒரு டாடா ஹேரியர் கார் ஓட்டுற அந்த ஃபீல், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வண்டி வந்து 1.8 meters வைடில் இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் வந்து நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் சீட் கம்ஃபர்ட் கூட வந்து கிரேட்டாக இருக்குது. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்புறம் நம்ம லெஃப்ட் எடுத்து போவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் ஒரு ஏஷியன் கார் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அமெரிக்கன் ஒரு ஜெர்மன் கார் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு வர எல்லா ப்ராப்ளம் வந்துட்டு அந்த இதுதான் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிக்கப். நான் டிரைவ் மோடில் இருக்கேன். ஆன் சவுண்ட்ஸ் டீசென்ட். இது என்னென்னா 9 speed ஆட்டோமேட்டிக் இருந்தும் கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது டெஃபினட்டாக வந்து ஸ்லோவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டார்க் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டார்க் போனால் தான் வந்து அந்த கியர் வந்து கன்வெர்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகும். டிசிடி மாதிரி இல்லாமல் இட் இஸ் குட் ஃபார் சிட்டி ஆக்சுவலி. அண்ட் இந்த காரில் வந்துட்டு ஆஃப் ரோடு, அதாவது 4 wheel drive அப்படின்னு சொல்லுவாங்க. 4x4 என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு 800 கார் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு நானோ கார் எடுத்துக்கோங்க. 2 வீலுக்கு தான் வந்து பவர் சப்ளை போகும். ஐதர் 2 ஃப்ரண்ட் வீல் இல்லைனா வந்து 2 பேக் வீல். பட் இந்த காரில் வந்து எல்லா வீலுக்குமே வந்து பவர் சப்ளை போகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். கல் அந்த மாதிரி மண் அந்த ஸ்னோவில் கூட நம்ம ஓட்டலாம். அதுதான் வந்து இந்த காரோட பர்பஸ். இட்ஸ் வந்து நாட் அன் ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர். இந்த ஒரு எண்டவர் ஃபார்ச்சுனர் மாதிரி இல்லை. இட்ஸ் வந்து ஹார்ட் கோர் கிடையாது. இது வந்து மீடியமான ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் உள்ள கார். அண்ட் இதில் வந்து 4 wheel drive லோ இருக்குது, 4 wheel drive லாக் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ வந்து நமக்கு 4 wheel drive தேவையில்லை. ஏன்னா 4 wheel drive போட்டு ஹை ஸ்பீட் வந்து போக முடியாது. அட் த சேம் டைம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ நம்ம வந்து வேணும்னா எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். 4 wheel drive லாக் பண்ணால் அந்த 4 wheel drive தான் அந்த வண்டி இருக்கும். அண்ட் 4 wheel drive லோனா எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த லோ போட்டுடலாம். ஸோ நம்ம ஒரு 5 km ஸ்பீடு, அதாவது ஸ்பீட் வந்து 5-10 km ஸ்பீடில் போகும்போது நல்லா அப்படி மலை மாதிரி ஏறும் போது அப்போ வந்து பவர் வந்து டார்க் நிறைய டயருக்கு போகும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஏறலாம். அதுதான் வந்து இந்த 4 wheel drive லோ அண்ட் ஓல்ட் இஸ் ஆல்ரெடி டோல்ட். அண்ட் ரைட் குவாலிட்டி எடுத்து வந்து இந்த ரைட் குவாலிட்டி வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஃபர்ம் சைடில் இருக்குது, அதாவது கொஞ்சம் ஸ்டிஃப் சைடில் இருக்குது. அண்டிலேஷன்ஸ் வந்து ஒரு பேட் பேட்சஸ் ஆஃப் ரோடில் போகும்போது லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து சாஃப்டாக இல்லை. ஏன் சாஃப்டாக இல்லைன்னா, இது இட்ஸ் பில்ட் ஃபார் ஆஃப் ரோடில். ஸோ வந்து ஒரு ஜீப், ஒரு எஸ்யூவி அந்த மாதிரி ஒரு இருக்கும்பொழுது அதனால தான் வந்துட்டு ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் வந்து கஷ்டமாக இல்லை ஓட்டுறதுக்கு.
பாட்டோல்ஸில் போகும்போது கூட நல்லா வந்து சென்டர் வெயிட்டடாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சென்டரில் வந்துடுது. இட்ஸ் நாட் அ டீல் பிரேக்கர் ஆனஸ்ட்லி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த கார் வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நான் 2 லிட்டர் டீசல் மாதிரி ஃபீல் ஆகலை. இந்த காரோட பவர் அவுட்புட் வந்து 170 பிரேக் ஹார்ஸ் பவர், அதாவது 170 bhp ஆஃப் பவர். அண்ட் டார்க் வந்து 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த இன்ஜின் தான் வந்து டாடா ஹேரியர், அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஜீப் கம்பஸ்லேயும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாடா ஹேரியர்லேயும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈவன் எம்ஜி ஹெக்டரில் கூட இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே செட்டப் ஆஃப் பவர் தான். பட் இந்த வண்டி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்றதால, தட்ஸ் 1.5 டன் வெயிட் வந்து 1.5 டன், அதாவது 1500 kgs மேலே இருக்கிறதால பிக்கப் வந்து அவ்வளோ இல்லை. பட் க்ரூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஒரு ஹை ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும்போது அந்த 9 ஸ்பீட் இருக்கிறதால NVH நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் ஓட்டும் போது பில்ட் குவாலிட்டி வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு ரேட்லிங் சவுண்ட் கூட வரலை. அதாவது இந்த விண்ட் நாய்ஸ், ஏர் நாய்ஸாக இருக்கட்டும், இந்த இடத்துல வர சவுண்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஓட்டும் பொழுது டகன்னு ஆடாமல் ஸ்டிஃபாக ஸ்டேபிளாக இருக்குது கார். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டியரிங் ரொம்ப சங்கியாக இருக்குது, பெருசாக இருக்குது. அண்ட் இதனால் வந்துட்டு ஒரு கிரேட் கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்பயர் பண்ண முடியுது. அண்ட் டர்போ லேக் வந்து சொல்லணும்னா 1500 RPM. இது வந்து ஒரு ஃபியட் இன்ஜின்ன்றதாலே வந்துட்டு நான் 1.3 DDISலேருந்து வரும்போது இந்த இன்ஜின் வந்து அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் என்னமோ வந்து ஸ்விஃப்ட்டோட அண்ணனை கொஞ்சம் ஓட்டுற மாதிரி ஒரு லைட்டான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா டர்போ லேக் நம்ம இனிஷியல் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து 2000 RPM வரைக்கும் தான் அந்த லேக் இருக்குது. அது 2000 மேலே போயிடுச்சுன்னா அது எப்படி அந்த ஸ்விஃப்ட்டோட அந்த ஃபன் டு டிரைவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரேஜ், அப்படியே வண்டி ரொம்ப பவர்ஃபுல்லாகி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹெவி ஸ்டியரிங். அதாவது ஒரு மிட் வெயிட் ஸ்டியரிங் இருக்கிறதால, ஒரு ஸ்டிஃபான ஷாசி இருக்கிறதால ஹை ஸ்பீடில் போகும்போது இந்த கார்னரில் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. அண்ட் பிரேக்ஸ், இதில் வந்து 4 டிஸ்க்கு, அதாவது ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றாங்க. எல்லா வீலும் டிஸ்க் இருக்குது. ஸோ வண்டி வந்து பிளான்டடாக இருக்கிறதால பிரேக்ஸும் வந்து நான் ஷார்ப் ஃபுட்டடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிக் ஓவர்டேக் பண்ணும்போது இந்த கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து அவ்வளோ பிக்காக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் மோட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ், நம்ம ஆல்ரெடி நியாஸில் வந்து AMTயில் பார்த்தோம் அந்த ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கூட கியர் ஷிஃப்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரோட ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் S வேரியண்ட். ஸோ இந்த காரோட விலை வந்து 34 lakh rupees ஆன் ரோட் ப்ரைஸ். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லி தான் ஃபார் வாட் இட் ஆஃபர்ஸ். இது தர ஃபீச்சர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜீப் பிராண்டிங். அண்ட் அவங்க இந்த பிராண்டிங்க்கு தான் ஓவரால் வந்து இந்த கார் வந்து வர்த் இல்லைன்றதை பற்றி பேசுகிறதுக்கு இது வாங்கலாமா, டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமானா, வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டர் அப்படின்ற ஒரு மைண்டில் நீங்கள் அந்த ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. பட் காசு இருக்க, உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, இந்த வண்டி வாங்கலாமான்னு கேட்டால் டெஃபினெட்லி யூ கேன் பை. ஆப்பிள் நிறுவனம் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரோட வீலை வந்து 70,000 ரூபாய் விற்கும்போது ஜீப் வந்து ஏன் இந்த வண்டியை வந்து 34 lakhs விற்கக்கூடாது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் கெட் திஸ் ஒன். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.